Hi everyone, welcome to Pen Paper TNPSC. இந்த வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு டேர்மு ஸோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்க போகிறேன். எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் அப்படின்னா இது இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவேன். ஸோ அப்போ x+1 டிவைடட் பை x+1ன்னு போடுவேன். இங்கே அதேமாதிரி x+2 டிவைடட் பை x+2ன்னு போடுவேன். ஸோ அப்போ ஃபஸ்ட் டேர்முக்கு என்ன ஆன்சர் வரும்? ஸோ இன்னும் 2 டேர்ம் இருக்குது, நான் அதை பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் இதை சால்வ் பண்ணுறேன். ஸோ அப்போ x+2 டிவைடட் பை x+1ன்னு வருமா? இங்கே x+3 டிவைடட் பை x+2ன்னு வருமா? அப்போ இங்கே என்ன வந்திருக்கும்? ஸோ கீழே 1ன்னு வந்தால் மேலே 2, கீழே மேலே 3ன்னு வந்தால் கீழே 2. அப்போ இங்கே இருக்கிற டேர்ம் இங்கே வருதா? அடுத்துக்கு இதை காட்டி 1 அதிகமாக இங்கே வருது. ஸோ இங்கே 2ன்னு இருக்குது, அது இங்கே வந்துருச்சு. அப்போ இதை காட்டி 1 எக்ஸ்ட்ரா வருதா? அப்போ இது இங்கே வருமா? ஸோ அப்போ கீழே x+3ன்னு வரும், மேலே x+4ன்னு வரும். ஸோ திருப்பி இது இங்கே வரும், x+4ன்னு இங்கே வரும், மேலே x+5ன்னு வரும். ஸோ நாம் எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேர்ம் 2 டேர்மை வச்சே நான் இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ x+2 கேன்சல் ஆகும், x+3 கேன்சல் ஆகிடும், x+4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆன்சர் என்ன இருக்கும்? x+5 டிவைடட் பை x+1. ஸோ நான் ஏன் இதை இப்படி பண்ணேன் அப்படின்னா, ஒருவேளை இங்கே 4 டேர்ம், இங்கே 1 2 3 4 இது கொடுத்துருக்காங்க, 4க்கு பதிலாக ஒரு 15 டேர்ம் கொடுக்குறாங்க. ஸோ 1 + 1 பை x+1 திருப்பி இன்ட்டு 1 + 1 பை x+2 இதே மாதிரி 1 + 1 பை x+14 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஒரு 15 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு நிறையா டேர்ம் வரும். அப்போ நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் உட்காந்து எழுதிக்கிட்டு எல்சிஎம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு புரியுது. ஸோ 2 டேர்ம் எடுத்தாலே கீழையும் மேலேயும் கேன்சல் ஆகுது. அடுத்த 2 டேர்ம் எடுத்தால் 3வது டேர்மோட டினாமினேட்டரும் செகண்ட் டேர்மோட நியூமரேட்டரும் கேன்சல் ஆகுது. ஸோ இதே மாதிரி எல்லா டேர்மும் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இங்கே என்ன இருக்கும்? மேலே என்ன இருக்கும்? x+16 டிவைடட் பை x+15 இருக்கும் இந்த லாஸ்ட் டேர்முக்கு. இங்கே என்ன இருக்கும்? x+2 டிவைடட் பை x+1 இருக்கும். ஸோ அப்போ இந்த செகண்ட் டேர்ம் எப்படி எழுதிக்கலாம்? x+3 டிவைடட் பை x+2 இருக்கும். ஸோ அதே மாதிரி எல்லா டேர்மும் கேன்சல் ஆனது போக மீதி என்ன இருக்கும்? x+16 டிவைடட் பை x+1 தான் இருக்கும். இந்த டேர்ம் மட்டும் மிச்சம் இருக்கும். அதே மாதிரி இங்கே டினாமினேட்டரில் ஃபஸ்ட்டு டேர்மோட டினாமினேட்டரில் x+1 மிச்சம் இருக்கும், லாஸ்ட் டேர்மோட நியூமரேட்டர் மிச்சம் இருக்கும், மீதி எல்லாம் கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அப்போ நம்ம போட கற்றுக்கணும். ஸோ 4 டேர்ம் இருக்குது, அதனால் எல்சிஎம் எடுத்து நான் பொறுமையாக கேன்சல் பண்ணுறேன்னா டைம் வேஸ்ட்டு. ஸோ இங்கே 10 டேர்ம் 15 டேர்ம் கொடுத்துருந்தா கூட இந்த இதுதான் ஃபார்மெட்டு. நான் 2 டேர்மை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். 2 டேர்ம் 3 டேர்ம் நான் போட்டேன்னா ஸோ கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டரும் கேன்சல் ஆகுது. அப்போ கடைசி டேர்மோட நியூமரேட்டரும் ஃபஸ்ட்டு டேர்மோட டினாமினேட்டர் தான் மிச்சம் இருக்கணும் எனக்கு தெரியணும். ஸோ ஆன்சர் இப்போ என்ன அப்படின்னா x+5 டிவைடட் பை x+1 இங்கே நம்ம போட்டிருக்கோம். x+5 டிவைடட் பை x+1. ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 39,852 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் கொஸ்டின் மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இதனுடைய இது 81 × 12ன்னு வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கொஸ்டின் மார்க்குள்ளே என்ன இருக்கும்? அந்த கொஸ்டின் மார்க்குங்கிற இடத்துல நான் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு டேர்ம் இல்லை, அந்த டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் என்ன? நான் ஃபஸ்ட்டு 9 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ 39,852ன்னு இருக்குது. ஸோ இது முதல்ல நான் 9 டேபிள் கேன்சல் பண்ண 2 டேபிளே கேன்சல் பண்ணலாம். அப்போ 6 2s are 12, இங்கே 1 19 9 2s are 18, திருப்பி 9 2s are 18, 2 2s are 4 12ன்னு வரும், 6 2s are 12. இப்போ இங்கே 6, திருப்பி இங்கே 3 2s are 6, 9 2s are 18, திருப்பி 9 2s are 18, 6 2s are 12, 3 2s are 6. இப்போ 3 டேபிளால் கேன்சல் பண்ணேன்னா 3 3 2 1ன்னு வருது. இப்போ இந்த 3 3 2 1 9 டேபிளால் கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். 9 டேபிளால் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இப்போ 9 18 27 அப்புறம் 36 45. ஸோ அப்போ 27 3 9s are 27, மீதி 6 62. அப்போ 62 என்னது? அதுக்கப்புறம் 54, அதுக்கப்புறம் என்னது 63ன்னு வரும். ஸோ அப்போ 54 தான் நமக்குரிய இதாக கிடைக்கும். அப்போ 6 9s are 54, ஒரு 8 81, 9 9s are 81. ஸோ அப்போ 369, இங்கே 9 9s are 81. இதை கேன்சல் பண்ணால் 9ஆல் 3321 கேன்சல் பண்ணால் என்ன வருது? 369ன்னு கிடைக்குது. இப்போ திருப்பி இதை 3 டேபிளால் கேன்சல் பண்ணுறேன். 1 2 3ன்னு வரும், இங்கே 3 3s are 9. இப்போ திருப்பி 3 டேபிளால் கேன்சல் பண்ணால் 4 1 4 3s are 12, 1 3 is 3. அப்போ
இந்த ஸ்கொயர் ரூட்டை நான் இங்கிட்டு கொண்டு போயிடுறேன். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 41 நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் எடுக்கிறேன். ரெண்டு ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 41 ஸ்கொயர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 41 ஸ்கொயர் தான் நமக்குரிய ஆன்சர். இப்போ நான் 41 ஸ்கொயர் போடலாம். ஆனால் எனக்கு ஆப்ஷனை பார்த்தாலே தெரியுது, ஏ வராது 41, டி வராது 43. 1 × 1 கண்டிப்பாக 1 தானே யூனிட் டிஜிட்டில் வரும். இங்கேயும் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போ யூனிட் டிஜிட்டில் 1 தான் வரும். அப்போ ஆப்ஷன் சி வராது. ஏன்னா யூனிட் டிஜிட்டில் 9ன்னு இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி 1681 தான் ஆன்சர். ஏன்னா யூனிட் டிஜிட்டில் 1 இருக்குது. 41 × 41 போட்டு பார்த்தாலும் இந்த ஆன்சர் தான் வரும், 1681 தான் வரும். ஸோ அடுத்த கொஸ்டின், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 2√2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதனுடைய வேல்யூ என்ன, இதனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 + 2√2 இருக்குது. இப்போ என்ன இங்கே கண்டுபிடிக்கணும், இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 2√2, இதை ஒரு ஸ்கொயர் ரூட் இருக்குது. இதை நான் இப்போ இதை வெளியே எடுக்கணும் அப்படின்னா இது எனக்கு ஒரு ஸ்கொயர் நம்பராக இருந்தால் தான் வெளியே எடுக்க முடியும். இப்போ 9 இப்போ உள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 3ன்னு போட்டு போயிடுவேன். ஆனால் இங்கே 3 + 2√2ன்னு இருக்குது. இதை நான் ஸ்கொயராக மாற்ற ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா ஸ்கொயராக மாற்றினேன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கு எனக்கு ஒரு நம்பர் கிடச்சிரும், ஒரு வேல்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இப்படி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 2√2னே வச்சுக்கிட்டே சால்வ் பண்ணோம்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 2√2ன்னு வச்சுக்கிட்டு -1 / ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 2√2ன்னு நான் வச்சுருந்தேன். ஏன்னா இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் டினாமினேட்டரில் திருப்பி இது மட்டும் நிற்கும். இப்போ 3 + 2√2 × ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 2√2ன்னு வந்திருக்கும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த ஆன்சர் கிடச்சிருக்கும், -1 / ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 2√2ன்னு இருக்கும். இப்போ கீழே வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது, டினாமினேட்டரில் நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்குது. ஸோ அப்போ டினாமினேட்டரில் ஸ்கொயர் ரூட் இருக்கிறப்ப நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஸோ டினாமினேட்டரில் நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கிறப்ப நம்ம இதை வச்சுட்டு சால்வ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், திருப்பி இதுக்கு கான்ஜுகேட் எடுத்துருக்கணும். அப்போ மேலே எங்கேயும் 3 - 2√2ன்னு திருப்பி இது போட்டிருக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 - 2√2. ஸோ இது நமக்கு பார்த்தாலே தெரியுது, இந்த இதுவுமே ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸான மல்டிப்ளிகேஷனாக தான் இருக்கும், ஒரு பெரிய கஷ்டமான வேலையாகத்தே இருக்கும். திருப்பி இதை மல்டிப்ளை பண்ணி இந்த -1 போட்டதுக்கப்புறம் திருப்பி நான் இதையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப திருப்பி அது ஒரு வேல்யூ, அது வந்து திருப்பி அது காம்ப்ளெக்ஸான மல்டிப்ளிகேஷனாக தான் மாறும். அது நமக்கு ஈஸியாக எந்த விதத்துலையுமே இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 + 2√2 நான் ஸ்கொயராக மாற்றிட்டு அதுலேருந்து வெளியே எடுக்க பார்க்குறேன். அப்போ எப்படி ஸ்கொயராக மாற்ற சான்ஸ் இருக்கா அப்படின்னா 3ஐ 1 + 2ன்னு எழுதலாம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 2 + 2√2 வந்துருச்சுல, AB 2AB. இப்போ A² B² 2AB வந்துருச்சு. இப்போ ஏவை நான் 1ன்னு எடுத்தேன் அப்படின்னா A² என்னது, A² 1, B என்னன்னு √2ன்னு எடுத்தாதே எனக்கு B² என்னன்னு கிடச்சிச்சு, 2ன்னு கிடச்சிருச்சு. அப்போ 2 × AB என்னது 2 × 1 × √2. அப்போ 2√2ன்னு எனக்கு கிடச்சிருச்சு, 2AB. ஸோ அப்போ இந்த நம்ம டேர்மை நான் என்ன பண்ணியிருக்கேன், 3ங்கிறத 1 + 2ன்னு மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஆனால் எனக்கு என்னன்னு கிடச்சிருச்சு, A² + B² + 2AB கிடச்சிருச்சு. அப்போ இந்த டேர்ம் நான் எப்படி எழுதலாம், A + B ² எழுதலாமா. A² + B² + 2AB A + B ² எழுதலாம். A என்னது 1, B என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அப்போ A + B ² நான் எழுதலாம். இப்போ இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும், 1 + √2ன்னு எனக்கு வந்துருச்சு. இப்போ எனக்கு என்னன்னு கிடச்சிருக்கு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ்னுடைய வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, 1 + √2ன்னு கிடச்சிருச்சு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடச்சிருச்சு, 1 + √2ன்னு கிடச்சிச்சு. இதை நான் எப்படி எழுதியிருக்கேன், இந்த 3ஐ 1 + 2ன்னு எழுதி A + B² நான் எழுதிக்கிட்டேன். அந்த A + B²லேருந்து இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி எனக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 1 + √2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், இந்த 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கிடச்சிருக்கு, 1 + √2ன்னு கிடச்சிருக்கா. இப்போ நம்ம கேட்ட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸு -1 / ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸுக்கா, இதுக்கு நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 1 + √2 -1 / 1 + √2
2. இப்போ என்ன செய்யணும், இதையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 + √2 த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கேயும் 1 + √2 இங்கேயும் 1 + √2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். கீழே 1 + √2 இருக்குது. ஸோ இப்போ இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடைக்கும், a + b த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறது a ஸ்கொயர். அப்போ 1 + b ஸ்கொயர்னா √2 ஸ்கொயர் பண்ணால் 2 + 2 × ab இது கிடச்சிருக்கு. அப்போ 2 × √2ன்னு வரும். -1 டிவைடட் பை 1 + √2. -1 + 1 கேன்சல் ஆயிரும். அப்போ நியூமரேட்டரில் இந்த ஸ்டெப்பு, இதுக்கு அடுத்த ஸ்டெப் இங்கே எழுதுறேன். 2 + 2√2 மட்டும் மிச்சம் இருக்கும். கீழே 1 + √2ன்னு இருக்கும். அப்போ இதுலேருந்து நான் 2வை நான் காமனாக எடுக்கலாமா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு. 2வை காமனாக எடுத்து நான் 1 + √2 டிவைடட் பை 1 + √2. இந்த 1 + √2 1 + √2 2வை காமனாக எடுக்கிறப்ப எனக்கு என்ன கிடைக்குது, 1 + √2ன்னு கிடைக்குது. கீழே இருக்கிற 1 + √2வையும் நியூமரேட்டரில் இருக்கிற 1 + √2வையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் என்னன்னு கிடச்சிருச்சு, 2ன்னு கிடச்சிருச்சு. எனக்கு ஒரு ஆன்சர் என்னன்னு கிடச்சிருச்சு, 2ன்னு கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், இஃப் square root of 2 is equal to 64, then find the value of n அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த என்னுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ கொடுத்தது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 is equal to 64. இதை நான் எப்படி எழுதிக்கலாம், 2n/2ன்னு எழுதலாம். ஏன்னா இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2க்கு எப்படி எழுதலாம்னா 2 1/2ன்னு எழுதலாமா. இப்போ கியூப் ரூட் ஆஃப் 2னா 2 1/3ன்னு வரும்ல. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2ங்கிறது 2 1/2 தான் நமக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. இப்போ இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட்டு, ஆனால் 2n இருக்குது. அப்போ என்னன்னு எழுதியிருப்பேன், 2n ஹோல் பவர் 1/2ன்னு இருக்கும். ஆனால் a/b ஹோல் பவர் c எப்படி எழுதலாம், a/b × cன்னு எழுதலாம். அப்போ 2n × 1/2 = 2n/2ன்னு வரும். அப்போ இந்த ஸ்டெப்புக்கு அடுத்த ஸ்டெப் 2n/2ன்னு நான் எழுதுறேன், = 64. இப்போ இந்த 64 நான் 2 பவரில் எழுதலாமான்னு பார்க்குறேன். அப்போ 64 2 பவரில் எழுதுனா 32, 1 × 2 2, அப்போ 6 2s are 12, திருப்பி 8 2s are 16, 4 2 2. அப்போ மொத்தம் எனக்கு எத்தனை 2 கிடைக்குது, 6 2 கிடைக்குது. அப்போ 2/6ங்கிறது 64 எப்படி எழுதலாம், 2/6ன்னு எழுதலாம். அப்போ 2n/2 இங்கே 2வும் 2வும் காமனாக இருக்குது பேஸில். அப்போ பவரில் இருக்கிறத ஈக்குவல் பண்ணுறேன். பவரில் இருக்கிறத ஈக்குவல் பண்ணால் n/2 = 6ன்னு வரும். n = 12ன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. ஏன்னா அந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா n = 12. ஸோ ஆப்ஷன் டி நமக்குரிய ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எக்ஸ் டிவைடட் பை 2y is equal to 6/7. அப்போ வேல்யூ ஆஃப் இது என்னன்னு கேட்குறாங்க. அதாவது x/2yன்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. இந்த ஈக்குவேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ் டிவைடட் பை ஒய், இந்த 2வை மட்டும் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 12/7ன்னு வருமா. எக்ஸுக்கு நேராக இருக்கிறது எக்ஸோட வேல்யூ, ஒய்க்கு நேராக இருக்கிறது ஒய்யோட வேல்யூ. அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் மேலே இங்கேயே XY இருக்குது, நடுவில் = இருக்குது, இங்கேயே ஒரு ஃப்ராக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ அது, கீழே இருக்கிறதுக்கு நேராக இருக்கிற வேல்யூ கீழே இருக்கிற இந்த ஒய். அப்போ எக்ஸ் 12, ஒய் 7. இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு நியூமரேட்டரில் இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைடட் பை எக்ஸ் + ஒய் + 14 + 19 சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எக்ஸுக்கு பதிலாக 12, ஒய்க்கு பதிலாக 7, எக்ஸுக்கு பதிலாக 12, ஒய்க்கு பதிலாக 7 + 14/19. இப்போ மேலே எனக்கு நியூமரேட்டரில் என்ன வந்திருக்கு, மேலே 5ன்னு வந்திருக்கு, கீழே என்ன வந்திருக்கு 19ன்னு வந்திருக்கு. இங்கே +14 டிவைடட் பை 19, கீழே டினாமினேட்டரில் 19 இருக்குது. ஸோ அப்போ 19 நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணலாம். 5 + 14 19 டிவைடட் பை 19 = 1. கேன்சல் பண்ணிட்டேன்னா 1ன்னு எனக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ எனக்கு இந்த சமக்குரிய ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி என்னது, 1. அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கணும். ஸோ இதோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 1 டிவைடட் பை 2 × 3 + 1 டிவைடட் பை 3 × 4 + 1 டிவைடட் பை 4 × 5. இதே மாதிரி அப் டு 1 டிவைடட் பை 9 × 10, 1 டிவைடட் பை 9 × 10 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, ஸோ இது ஃபஸ்ட்டு நான் இப்படி என்ன எனக்கு இதுலேருந்து பார்க்குறப்ப எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, 2க்கு அப்புறம் 3 +1 பண்ணியிருக்காங்க, 3யை அப்படியே போட்டுட்டு +1 திருப்பி பண்ணியிருக்காங்க. இந்த 4 அப்படியே அடுத்த டேர்ம் கொண்டு போயிட்டு +1 போட்டு 4 × 5 எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன வந்திருக்கும், 1 டிவைடட் பை 8 × 9 வந்திருக்கும். ஸோ அப்போனா தான் இந்த டேர்ம் அப்படியே போட்டுட்டு இதுக்கு அடுத்த டேர்ம் +1 பண்ணியிருக்காங்க. ஸோ 9 அப்படியே போட்டுட்டு +1. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஃபஸ்ட்டு
கீழே இருக்கிற ஒரு டினாமினேட்டரை +1 பண்ணியிருக்காங்க. அடுத்த டேர்முக்கு போகிறப்ப அந்த ரெண்டாவது பெரிய டேர்மை அப்படியே போட்டுட்டு அதோட +1 பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்ம் மட்டும் இப்போ எழுதுறேன். ஸோ 1/2 × 3 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 1/2 - 1/3 எழுதலாம். ஸோ இது எழுதணும் அப்படின்னா இப்போ எல்சிஎம் எடுத்து பார்த்தா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ 1/2 × 3 கூடிய ஆன்சர் என்னது 1/6. ஸோ இதுக்கு இப்போ என்ன வரும் 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 6ன்னு வரும். நியூமரேட்டரில் 3 - 2ன்னு வரும். ஆன்சர் 1/6 கிடச்சிருச்சா. ஸோ அப்போ 1/2 × 3யும் 1/2 - 1/3யும் சேம் வேல்யூ தான் கிடைக்குது. சேம் ஆன்சர் 1/6 தான் கிடைக்குது. ஸோ அப்போ நான் நான் இப்படி எழுதிக்கிறேன். ஏன் இப்படி எழுதிக்கிறேங்கிறது நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு புரியும். ஸோ அப்போ இந்த மாதிரி 1/2 × 3 அதாவது கீழே ஒரு நம்பர் அதோட +1 ஆட் பண்ணி அதுக்கு அடுத்த நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் மைனஸ் பெரிய நம்பர் அப்படின்னு எழுதலாம். இப்போ 1/2 × 3 எப்படி எழுதலாம் 1/2 - 1/3ன்னு எழுதலாம். இங்கே வந்து 2ங்கிறது சின்ன நம்பர், 3ங்கிறது பெரிய நம்பர். ஸோ ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் எழுதுகிறோம் 1/2, அடுத்து பெரிய நம்பர் எழுதுகிறோம் -1/3 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் எழுதலாம். ஸோ இப்போ எனக்கு என்ன ஐடியானா டினாமினேட்டரில் அடுத்தடுத்த டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப நான் இந்த மாதிரி எனக்கு எழுதலான்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதுகிறேன். ஸோ இந்த மாதிரி எழுதுகிறப்ப எனக்கு எல்லா டேர்மும் இப்படி எழுதுனா என்ன ஆன்சர் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மையும் நான் இதே மாதிரி எழுதுனேன் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டேர்மை நான் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு டேர்ம் எழுதுனா என்ன கிடைக்கும் 1/2 - 1/3. நடுவில் என்ன இருக்குது ப்ளஸ் இருக்கா, அந்த ப்ளஸ்ஸை நான் அப்படியே போட்டுக்கிறேன். அந்த ப்ளஸ்ஸை நான் அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்து செகண்ட் டேர்மை எழுதுகிறேன். இப்போ 1/3 - 1/4 அப்படின்னு கிடச்சிருக்குமா. 1/3 - 1/4 நடுவில் ப்ளஸ் இருக்குது, அதையும் அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்து இந்த டேர்ம் எழுதுனா என்னென்னு கிடச்சிருக்கும் 1/4 - 1/5 அப்படின்னு கிடச்சிருக்குமா. ஸோ இதே மாதிரி கடைசி டேர்ம் எழுதுனா என்ன கிடச்சிருக்கும் 1/9 - 1/10 கிடச்சிருக்குமா. இப்போ இதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன இருந்திருக்கும் அப்போ 1/8 - 1/9 கிடச்சிருக்குமா. இப்போ இதை நான் பார்த்தேனாலே தெரியுது -1/3 இங்கே இருக்குது, இங்கே +1/3 இருக்குது, -1/4 இருக்குது, இங்கே +1/4 இருக்குது, இங்கே -1/5 இருக்குது அப்படின்னா இங்கே அடுத்த டேர்ம் +1/5 கேன்சல் ஆகிருக்கும். இதே மாதிரி கேன்சல் ஆகிருந்துச்சுன்னா கடைசி டேர்மில் இங்கே -1/9 இருக்கா, இங்கே -1/9 இருக்குது, இங்கே +1/9 இருக்குது, இது கேன்சல் ஆகிருக்கும். அப்போ இங்கே 1/8ங்கிறது முன்னாடி இருக்கிற அந்த டேர்மோட கேன்சல் ஆகிருக்கும். ஸோ இதே மாதிரி இந்த டேர்மில் இருந்து ஆரம்பித்து இது முடிக்கும் எல்லாமே கேன்சல் ஆகிருக்கும். அப்போ நமக்கு மீதி என்ன இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்ம் ஒரு கிடைச்சிருக்கும். இந்த 1/2 × 3 இருந்து எழுதுச்சா, இதனுடைய ஃபஸ்ட்டு டேர்ம் 1/2 கிடச்சிருக்கும். மீதி இருக்கிறது என்னென்னா இந்த -1/10 கிடச்சிருக்கும். ஏன்னா இதுக்கு அடுத்த டேர்ம் இல்லை, ஸோ அதனால் இது கேன்சல் ஆகிருக்காது. ஸோ -1/10 இருந்திருக்கும். ஸோ மீதி இருக்கிற எல்லாமே கேன்சல் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் எல்சிஎம் எடுத்தால் 10, இதை வந்து 5 மேலேங்கிற 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 - 1, அப்போ 4/10, அப்போ 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, டினாமினேட்டரில் 5. ஸோ 2/5ங்கிறது தான் நமக்குரிய ஆன்சர் 2/5. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்குரிய ஆன்சர். ஸோ இது வந்து பார்க்குறப்ப என்ன தெரியுது அப்படின்னா எத்தனை டேர்ம் இருந்தாலும் எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற ஃபஸ்ட்டு டேர்மும் கடைசி டேர்மில் இருக்கிற கடைசி டேர்மும், ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற இந்த 1/2வும் கடைசி டேர்மில் இருக்கிற -1/10 தான் நமக்கு மீதி இருக்கும். ஸோ ஒருவேளை இங்கே வந்து இப்போ இங்கே ஒரு 10 டேர்ம் கொடுத்துருக்காங்க, இதே இது ஒரு 50 டேர்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ 50 டேர்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மில் 1/2 2 × 3 + 1/3 × 4. இதே மாதிரி கடைசி டேர்ம் இங்கே வந்து 1/9 × 10 கொடுத்துருக்காங்களா, இது ஒரு வேளை 1/49 × 50 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு என்ன டேர்ம் மிஞ்சிருக்கும் 1/2 - 1/50. இந்த டேர்ம் தான் மிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த டேர்ம் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி எழுதியிருப்போம் நம்ம 1/2 - 1/3, அடுத்த டேர்ம் எப்படி எழுதியிருப்போம் 1/3 - 1/4. இதே மாதிரி எழுதிக்கிட்டே போயிருப்போமா. அப்போ இந்த 1/3 இந்த 1/3 கேன்சல் ஆகிருக்கும், இந்த -1/4 அடுத்த வர டேர்மோட கேன்சல் ஆகிருக்கும். இதே மாதிரி கேன்சல் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப 1/49 - 1/50 இருக்கும். இந்த 1/49 இதுக்கு முன்னாடி இருக்கிற டேர்மோட கேன்சல் ஆகிருக்கும். அப்போ மீதி இருக்கிறது இந்த -1/50 இருக்கும். இங்கே 1/2 மிச்சம் இருக்கும், இங்கே -1/50 மிச்சம் மீதி இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் இதுவாக தான் இருக்கும். ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீழே 50ன்னு போட்டிருப்போம், இங்கே 25ஆல் மேலே இங்கேயும் மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். அப்போ 25 - 1 24, 24 / 50 கேன்சல் பண்ணியிருந்தேன்னா 12/25 எனக்கு கிடச்சிருக்கும். 12/25 எனக்கு கிடச்சிருக்கும். ஸோ அப்போ எத்தனை டேர்ம் இருந்தாலும் ஃபஸ்ட்டு டேர்ம் அடுத்தடுத்த
நம்பர் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் கொடுத்துட்டாங்களா நான் என்னால் இப்படி எழுத முடியும், ஒவ்வொரு டேர்மையும் இந்த மாதிரி எழுத முடியும். இப்படி மைனஸ் பண்ணி எழுதுறப்ப எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிரும், மைனஸும் ப்ளஸும் கேன்சல் ஆகிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கிற முதல் நம்பரும் கடைசி டேர்மில் இருக்கிற அந்த மைனஸ் நம்பரும் அந்த நம்பர் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும், மீதி எல்லா டேர்மும் கேன்சல் ஆயிரும். ஸோ எத்தனை டேர்ம் கொடுத்தாலும் நம்மளால் இப்படி யூஸ் பண்ணி போட முடியும். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சுருக்குக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் நமக்கு பார்க்குறப்பே தெரியுது 12 + 13 = 25 அப்படின்னு தெரியுது. அதுவும் இல்லாமல் இது ரெண்டும் பாசிட்டிவாக இருக்குது, இது மைனஸில் இருக்குது, இது ரெண்டும் ப்ளஸில் இருக்குது, இது வந்து -25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12³ + 13³ -25³ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு நான் இதை 2 டேர்ம் எடுக்கிறேன், இது a³ எடுத்துக்கிறேன், இது b³ எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னா a³ + b³ ஃபார்முலா தெரியும். a³ + b³ = a³ + b³ = a + b the whole cube -3a² b -3ab². ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த டேர்முக்கு மட்டும் நான் a³ + b³ ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். ஸோ a + b the whole cube என்ன வரும், 12 + 13 the whole cube 25³ வரும். -3 × a² 12² × 13 -3 × a -12 b² 13² -25³. ஸோ இந்த 25³ அப்படியே நான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த -25³ +25³ கேன்சல் ஆயிடுச்சா. ஸோ அதான் சொன்னேன்னா 12 + 13 25ன்னு வருதுன்னு சொன்னேன்னா. ஸோ இது இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோன்னே இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் டேர்மில் தான் இருக்குது, மீதி இருக்கிற 2 டேர்மே நெகட்டிவ் டேர்மில் தான் இருக்குது. -3 × 12² 144 × 13 -3 × 12 × 13² 169. ஸோ ஆன்சர் நமக்கு அப்போ கண்டிப்பாக மைனஸில் தான் வரப்போகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் நம்ம கேன்சல் பண்ணி விட்டுறலாம். அப்போ இந்த 2 ஆப்ஷன் வராது. இப்போ இதை நான் மல்டிப்ளை பண்ணிவிட்டு திருப்பி இந்த டேர்மே மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் நான் ஆட் பண்ணி முன்னாடி மைனஸ்ன்னு போடணும். அவ்வளோதான், நமக்கு அதற்குரிய ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 3 × 144 × 13. அப்போ 3 × 13 எவ்வளோ வரும், 39ன்னு வரும். × 144 நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இதுங்க பார்க்குறப்பே ஆன்சர் தெரியுது. 144 × 39 அப்படிங்கிறப்பேவும் நமக்கு இந்த ஆன்சரை தாண்டி போயிடுது. ஸோ ஆன்சர் கண்டிப்பாக ஆப்ஷன் ஏவாக தான் இருக்கும். -11,700 -11,700 இதுவாக தான் ஆன்சராக இருக்கும். இதனால நம்ம போட்டு கூட பார்த்துடலாம். ஸோ 9 × 4 36 3 திருப்பி 3 9s 36 3 கூட்டினா 9 3 இங்கே திருப்பி 1 × 9 9 3னா 12ன்னு வரும். 3 4s 12 மிச்சம் 1 3 4s 12 13 மிச்சம் 1 3னா 4. ஆன்சர் என்ன கிடைக்குது, இங்கே 11ன்னு வரும், மீதி 1ன்னு போட்டேன்னா இங்கே 6 5 5616. ஸோ இப்போ இதனுடைய வேல்யூவே 5616. அப்போ திருப்பி நான் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த ஆன்சர் டி ஆப்ஷனை தாண்டி போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் ஆப்ஷன் ஏன்னு சொன்னேன். ஸோ இப்போ இதை இது பண்ணோம்னா என்ன வரும், 3 × 12 36 3 × 12 36 × 169 நான் மல்டிப்ளை பண்ணணும். 9 6 54 மீதி 5 6 6 36 5 கூட 41 மீதி 4 6 10 9 3 27 மீதி 2 6 3 18 + 2 20 மீதி 2 1 3 3னா மீதி 2 கூட 5 4 8 0 6. ஸோ இதோட 5616 நான் ஆட் பண்ணணும். 5616 நான் ஆட் பண்ணேன்னா எனக்கான ஆன்சர் என்ன வந்துருச்சு, 11,700. ஸோ ஆன்சர் என்னது அப்படின்னா -11,700. ஏன்னா -5616ஐயும் -6084 ஆட் பண்ணால் எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு, -11,700ங்கிற ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்ம கெஸ் பண்ண ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. எனக்கு இங்கேயே தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நான் ஆன்சரை டிக் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போயிடணும். அடுத்த கொஸ்டின் என்னது, சிம்பிளிஃபை. ஸோ அதே நேரத்தில் நம்ம ஆப்ஷன் இதுதான் அப்படின்னு நம்ம இது பண்ணுற நம்ம இப்படி இருந்து டக்குன்னு நம்ம டிக் பண்ணுறப்பையும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது போட்டது தப்பாக இருக்கலாம், அதையும் நம்ம யோசிச்சுக்கணும். ஸோ இது நம்ம போட்ட பிடிக்கும் நம்ம ஸ்டெப்பு கரெக்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 1170 தாண்டி தான் ஆன்சர் போகும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் ஏவை தைரியமாக சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. ஸோ √2 + 1 whole power 5 + √2 - 1 whole power 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா பவரில் 5ன்னு இருக்குது.
ஸோ இது எனக்கு சப்போஸ் பவர் 5க்கு எனக்கு என்னன்னு தெரியலை, பைனாமியல் தியரம் என்னால் அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2+1 ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்துகிட்டு ஹோல் பவர் 5 இந்த டேர்மை ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இதை நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2+1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2+1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2+1 அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்படி எழுதுகிறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த ஃபார்முலா தெரியும், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியும். அப்போ a² + b² + 2ab அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இங்கேயும் அதே தான், a² + b² + 2ab இந்த √2+1 நான் அப்படியே போட்டுக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பில் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த 2+1 3 ஆட் பண்ணிக்கிறேன். 3 + 2 √2 அப்படின்னு வரும். இதுவும் 3 + 2 √2ன்னு வரும். இங்கே √2+1 மட்டும் மிச்சம் இருக்கும். இங்கே எப்படி இருக்குது, a + b × a + b இருக்கா. அப்போ a + b த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. அப்போ 3 + 2 √2 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு √2+1 நான் எழுதுகிறேன். அடுத்த ஸ்டெப்பில் இந்த a + b த ஹோல் ஸ்கொயர் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணால் a² + b² 2 √2 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ 2 √2 ஹோல் ஸ்கொயருக்கான வேல்யூ என்ன, அப்போ 2² வரும், √2² வரும். அப்போ 2² 4, √2² 2, அப்போ 4 2s are 8. ஸோ 8 a² + b² போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 × a × b 2 × a × b போட்டேன். ஸோ இப்போ இந்த டேர்ம் இருக்குது, இந்த √2+1 நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 9 + 8 நான் ஆட் பண்ணிக்கிறேன். 9 + 8 17 வருது, ப்ளஸ் 9 + 8 17 வருது, ப்ளஸ் என்ன போடணும் அப்படின்னா இந்த 2 × 3 × 2 √2 என்னன்னு போடணும். ஸோ 2 × 3 6, 6 × 2 √2 12 √2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ 12 √2 இது திருப்பி √2+1. இப்போ நான் என்ன பண்ணணும், இதை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 17 × √2 ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறேன், 17 √2ன்னு கிடைக்குது. அதுக்கப்புறம் 17 × 1 மல்டிப்ளை பண்ணால் 17ன்னு கிடைக்குது. அப்போ 12 √2ஓட √2 மல்டிப்ளை பண்ணால் 24 கிடைக்கும். ஏன்னா இந்த √2வும் 2ன்னு ஆயிரும். அப்போ 12 × 2 24. அதுக்கப்புறம் 12 √2 × 1ன்னு போட்டேன்னா 12 √2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா 19 √2 9 இல்லை 29 √2ன்னு கிடைக்கும். 17 + 12 29 √2ன்னு கிடைக்கும். இந்த 17ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 41 அப்படின்னு கிடைக்கும். 41 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ இதனுடைய ஆன்சர் என்னன்னா 29 √2 + 41 தான் இதனுடைய ஆன்சர். √2 + 1 த ஹோல் பவர் 5 ஆன்சர். இப்போ செகண்ட் டேர்ம் கண்டுபிடிக்கணும், √2 - 1 த ஹோல் பவர் 5. இப்போ நான் இங்கே மைனஸ் போடுறேன். அப்போ இங்கேயும் மைனஸ்ன்னு வரும், இங்கேயும் மைனஸ்ன்னு வரும், இங்கேயும் மைனஸ்ன்னு வரும். அப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன வரும், a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா a² + b² - 2ab. அப்போ இந்த இடத்துல மட்டும் மைனஸ்ன்னு வரும், இங்கேயும் இந்த இடத்துல மட்டும் மைனஸ்ன்னு வரும். இந்த √2 - 1 அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 3 - √2ன்னு வந்திருக்கும், இங்கேயும் 3 - 2 √2ன்னு வந்திருக்கும், இங்கேயும் √2 - 1 இந்த அப்படியே தானே கொண்டு வரும், √2 - 1ன்னு இருக்கும். அப்போ இங்கே என்ன இருந்திருக்கும், 3 - 2 √2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கும், இங்கே √2 - 1ன்னு இருந்திருக்கும். அப்போ a² இங்கே இந்த 3 - 2 √2 த ஹோல் ஸ்கொயர் போட்டால் a² + b², ஆனால் -2ab தானே. அப்போ இந்த இடத்துல மைனஸ்ன்னு வந்திருக்கும், இந்த இடத்துல மைனஸ் அப்படின்னு இருக்கும், இங்கே √2 - 1ன்னு இருந்திருக்கும். அப்புறம் இங்கேயும் 9 + 8 17 வந்திருக்கும், ஆனால் -12 √2ன்னு வந்திருக்கும், -12 √2ன்னு வந்திருக்கும், இங்கேயும் -1ன்னு இருக்கும், இங்கேயும் என்னன்னு இருக்கும், இந்த ஸ்டெப் -1ன்னு இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த டைம் என்ன வந்திருக்கும், 17 × √2 17 √2ன்னு தான் கிடச்சிருக்கும், -2 √2 × √2 -12 √2 இது வந்து -12 √2 × √2 என்னன்னு கிடச்சிருக்கும், -24ன்னு கிடச்சிருக்கும். அதே மாதிரி 17 × -1 என்னன்னு கிடச்சிருக்கும், -17ன்னு கிடச்சிருக்கும். -12 √2 × -1 +12 √2ன்னு கிடச்சிருக்கும். இந்த மைனஸும் மல்டிப்ளை பண்ணுறப்ப ப்ளஸ்ன்னு ஆயிருக்கும். அப்போ இங்கேயும் 29 √2 ஆனால் -41 கிடைக்குது. இந்த இடத்துல +41 கிடைச்ச ஆன்சர், இங்கே -41 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு என்ன வேல்யூ என்ன கிடைக்கணும், நம்ம கண்டுபிடிக்கிறது √2 + 1 த ஹோல் பவர் 5 ப்ளஸ் √2 - 1 த ஹோல் பவர் 5. இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன், இதனுடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணணும். அப்போ என்னன்னா 29 √2 - 41ஐயும் 29 √2 + 41ஐயும் ஆட் பண்ண போகிறேன். அப்போ அந்த 41 கேன்சல் ஆயிரும். 29 √2 + 29 √2 ஆன்சர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 58 √2ன்னு கிடைக்கும். ஆன்சர் என்னென்னு கிடைக்கும், 58 √2ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் எனக்குரிய ஆன்சர். ஸோ பைனாமியல் தியரம் அப்ளை பண்ணியும் போடலாம், இல்லைனா இப்படியும் போடலாம்.
இதில் ப்ளஸ்ஸு மைனஸை எனக்கு ஈஸியாக இந்த இடத்துலையே என்னால் மாற்ற முடியும். ஸோ அதனால் அந்த இடத்துலேயே மாற்றிட்டு வரேன். ஸோ திருப்பி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இதை நம்ம இப்போ வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பவரில் 5 அப்படின்னு இருந்துச்சுன்னா நடுவில் ப்ளஸ்ஸில் ஒரு டேர்ம் இருக்குது, நடுவில் மைனஸில் ஒரு டேர்ம் இருக்குது. அப்படின்னா இந்த ரூட் டேர்மை தவிர்த்து மீதி ஒரு ஹோல் நம்பர் டேர்ம் இருக்கும்ல, அந்த இடத்துல மைனஸ் மாறுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ என்ன ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹோல் நம்பர் ஒரு டேர்ம் இருக்குது ப்ளஸ் √2ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ இந்த ஹோல் நம்பர் டேர்ம் வந்து ப்ளஸ்ன்னு இருந்தால் ப்ளஸ்ன்னு வரும், மைனஸ்ன்னு இருந்தால் மைனஸ்ன்னு வரும். ஸோ எப்படி இருந்தாலும் எக்ஸாம்பிளாக போட்டு பார்த்து தான் ஆன்சர் பண்ண போகிறோம். பட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறது நமக்கு நல்ல விஷயம். ப்ளஸ்ஸு அப்படின்னு கொடுத்து பவரில் 5 இருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸுனே வரப்போகுது. இங்கே -1ன்னு இருக்குது. ஸோ அதனால் அங்கே வர்ற ஹோல் நம்பரில் -41ன்னு வருது. ஸோ ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் சிம்பிளிஃபைன்னு கொடுத்துட்டு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா 4th root of 81 ப்ளஸ் cube root of 216 plus 5th root of 32. இப்போ 81க்கு 4th root. அப்போ 81 நமக்கு நான் என்னென்று இது பண்ண போகிறேன். அப்போ 3ஆல் போகும். 27 7 3 21 2 81 3ஆல் டிவைட் பண்ணால் 27. திருப்பி 3னா 9 3 21. திருப்பி அப்போ 4 3 வருது. அப்போ 3/4ன்னு எழுதலாம். 81 3/4ன்னு எழுதலாம். வெளியே 4 இருக்குன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு வந்துடும், 3ன்னு வந்துடும். இப்போ 216 அப்படின்னு இருக்கு. 216 எனக்கு தெரியும், 36 6 216 நினைக்கிறேன். 36 3 6 3 சார் 18 + 3 21. அப்போ இதை 6/3ன்னு எழுதலாம். இந்த கியூப் ரூட்டும் இந்த கியூபும் கேன்சல் ஆயிடும். அப்போ இதனுடைய ஆன்சர் 6ன்னு வந்துடும். இப்போ 32 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா 16 அப்படின்னு கிடைக்கும். 16ன்னு கிடைக்கும். அப்போ திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 8ன்னு கிடைக்கும். திருப்பி 2ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, மொத்தம் கடைசியாக எனக்கு கொடுக்குறப்ப 5 2 கிடைக்குது. அப்போ இதை 2/5ன்னு எழுதலாம். இந்த 5ம் இந்த பவர் 5ம் இந்த 5th ரூட்டும் கேன்சல் ஆனால் ஆன்சர் 2ன்னு வரும். ஸோ அப்போ எனக்கு ஒரு ஆன்சர் என்னதுன்னா 3 + 6 + 2 3 + 6 9 + 2 11. ஆப்ஷன் என்னது 11. ஸோ ஆப்ஷன் பி தான் எனக்கு ஒரு ஆன்சர். என்னென்னா 4th ரூட்டு, இங்கே கியூப் ரூட்டு, இங்கே 5th ரூட்டு. அப்போ அந்த பவரில் 4 வர்ற மாதிரி, பவரில் 3 வர்ற மாதிரி, பவரில் 5 வர்ற மாதிரி நான் என்ன வேல்யூ வச்சு எழுத முடியுமோ எழுதிக்கிட்டேன். அந்த ரூட் எனக்கு போயிடுச்சு, எனக்கு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ பார்த்தோன்னே தெரியுது, வேல்யூ ஆஃப் பை 22/7. அப்போ பிக்கு 1. அப்போ பிக்கு 1 ஆப்ஷன் ஏ இருக்குது, வேறு ஆப்ஷன் டி இருக்குது. ஆப்ஷன் பியையும் சியையும் எலிமினேட் இப்போயே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நான் போடுறேன். 45% ஆஃப் 60. 45 / 100 × 60. இந்த 0 கேன்சல் ஆயிரும். 9 5 சார் 45. இங்கே 2, இந்த 2 கேன்சல் பண்ணேன்னா 3. 9 3 சார் 27. அப்போ சிக்கு என்ன ஆன்சர் வரும், ஆப்ஷன் 2ன்னு வரும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்ட். ஏன்னா பிக்கு ஆப்ஷன் 1, சிக்கு ஆப்ஷன் 2 அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் எனக்கு கரெக்ட். இருந்தாலும் மீதி இருக்கிற ரெண்டையுமே போட்டு பார்த்துடலாம். என்ன கொடுக்குறாங்கன்னா, ரேடியஸ் ஆஃப் எ சர்க்கிள் ஹூஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 44 சென்டிமீட்டர். அதாவது இதனுடைய சுற்றளவு 2πr என்னன்னு கொடுத்துட்டாங்க, 44 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 2 × 22/7 × r = 44 நான் எழுதுனேன்னா இதையும் கேன்சல் பண்ணேன்னா 2 இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. r = 7ன்னு எனக்கு கிடைக்கும். இப்போ r = 7னா டிக்கு வந்து 3, டிக்கு 3 கரெக்டாக இருக்கா. ஆப்ஷன் ஏல டிக்கு 3 வந்துருச்சு. அப்போ 1 கியூப் + 6 கியூப் + 8 கியூப் ஆன்சர் வந்து 729 தான் வரும். ஏன்னா 1 கியூப் 1, 6 கியூப் 216ன்னு வரும். 8 கியூப்னா 64 × 8ன்னு வரும். ஏன்னா 8 ஸ்கொயர் 64 இன்ட்டு ஒரு 8 போட்டுக்கிறேன். அப்போ 8 × 4 32, மீதி 3 6 8 சார் 48. அப்போ 51ன்னு வரும். அந்த 3 ஆட் பண்ணுறப்ப 512. 512 + 1 513 + 216னா 9 2 7 729 எனக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏக்கு 4வது ஆப்ஷன், ஆப்ஷன் ஏக்கு வந்து இங்கே 4வது ஆப்ஷன். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்குரிய ஆன்சர். ஸோ இது வந்து 4மே போகணும்னு அவசியம் இல்லை. நான் வேல்யூ ஆஃப் த பை 22/7ன்னு தெரியும். இப்போ பிக்கு 1 இங்கேயே நான் எலிமினேட் பண்ணிட்டேன் 2 ஆப்ஷனை. ஏன்னா ஏவும் பியும் மட்டும்தான், ஏயும் டியும் மட்டும்தான், பிக்கு வந்து 1ன்னு வருது. அதுக்கப்புறம் 45% ஆஃப் 60 போடுறேன். எனக்கு ஒரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. நான் மீதி 2 சால்வ் பண்ணணும்னே அவசியம் இல்லை.